ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பத்தின தரமான சூப்பரான 5வது வாரத்தோட 3வது நாள் மதிய ஓட்டு ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய நல்ல உள்ளங்கள், நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி உங்களுக்கு என்ன மனநிலைமையில் இருக்கு, யார் யாரை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸை கொடுங்க. நான் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நேற்றுலேருந்தே வந்துட்டு திவ்யாவோட ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதாவது டிக்னிட்டி இல்லை, டெக்கோரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்போ அது எல்லாத்தையும் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்களே, இவங்களும் அதே விஷயங்கள் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? திவ்யா பண்ணுறது அப்படி தான் தெரியுதா, இல்லைனா ஏங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு இவங்க பண்ணுறதாங்க கரெக்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ பிரியங்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் உள்ளே வந்தாங்க கெஸ்ட்டாக வந்துட்டு, பிரியங்கா, தீபக், மஞ்சரி. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா வெளியே போயிட்டாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சாயங்காலம் வருவேன் அப்படின்றாங்க. ஏதோ வந்துட்டு இந்த ஷிஃப்ட் பேசிஸில் வந்து போவாங்களே அந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து போகிற முதல் எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து சீசன் 5லேயே வந்து அப்படி தான் வந்துட்டு காலில் ஏதோ ப்ராப்ளம் வந்துடும், வெளியே ஹாஸ்பிட்டல் போவாங்க, போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஹிஸ்ட்ரிலையுமே நடக்கலை பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அதாவது காலையில் போயிட்டு இந்த ஷோலாம் முடிச்சுட்டு, ஏன்னா நிறைய ஷோஸ்லாம் அவங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதை முடிச்சுட்டு திரும்ப நைட்டு வந்து பிக் பாஸ்க்குள்ள வருவாங்க போல இருக்குது. வாழ்க்கை இதாங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிரியங்கா பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த வாரம் இவங்க போகணும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அவரை பற்றி நம்மளோட கானா வினோத் தாங்க, வேறு வழியே இல்லைங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவரை பற்றினா 98,998 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.43. ஸோ 1 லட்சத்து தொடர்றதுக்கு வெறும் 1000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்காப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பரவாயில்ல, இப்போ வந்துட்டு அந்த திவாகரை கலாய்க்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு. நேற்று இவரையும் திவாகரையும் வச்சு பிரியங்கா நல்ல ஒரு செஞ்சு விட்டாங்க. கொஞ்சம் காமெடியாக இருக்குது. அதாவது திவாகரை காமெடியாக அந்த விஷயத்துக்குள்ளே வச்சு செஞ்சார்னா நல்லாயிருக்கும். அது பெருசாக தெரியாது. ஆனால் அதை வரம்பு மீறி போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி கானா வினோத் வந்து ஒரு பெரிய பாக்ஸராங்க. ஏன்னா கானா வினோத்தோட சொந்தங்கள் இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க நேற்று அவர் பெரிய பாக்ஸராக. அதேமாதிரி அவர் பாட்டு பாடிட்டு இப்பயும் அந்த பாட்டு அந்த ஸ்டேஜில் பாடிட்டு வரும்போது பின்னாடி 100 பேர் வருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸ், அவ்வளோ திறமையான ஒரு ஆள், ரொம்ப கோவக்காரர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓஹோ, பாக்ஸரா, ரைட்டரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கானா வினோத் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பற்றி நான் கமருதீன் இருக்காப்புல. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பற்றி 56,914 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 11.75. ஸோ கமருதீன் செகண்ட் பிளேஸில் வந்தது உண்மையிலேயே நான் ரொம்ப ஹாப்பியாக ஆகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் நானும் கமருதீனை பிடிக்காம தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமருதீன், விஜய் பார்வதி இந்த வாரம் சூப்பராக பண்ணுறாங்க. அதுலேயும் கமருதீன் வந்துட்டு நிறைய இடங்களில் கோவப்படுத்துகிற மாதிரி திவ்யா பேசிய வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப சுமூகமாக அதை வந்து கேட்ட விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி திவ்யா ரொம்ப அரகண்டாக பிகேவ் பண்ணும்போது, விஜய் பார்வதி அசிங்கமாக கலாய்க்கும் போதும் சரி, மரியாதை கொடுக்காமல் பேசும்போதும் கமருதீன் நின்ன விஷயங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாரு. டாஸ்கில் இருக்கிற அந்த கேரக்டர் வந்து வெளியே வரல. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கமருதீன் கிடைக்க தெரியுது. அதனால தான் அவருக்கு ஓட்டு வருது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவரை பார்த்தீங்கன்னா 54,003 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.15. வியானா உண்மையிலே சூப்பரான ஒரு பர்சனுங்க. நைட்டு வந்துட்டு திவாகரை வந்துட்டு வேணும்ட்டு வம்புழுத்த பிரச்சனை கிட்ட ஆணித்தனமாக அந்த மாதிரி கிடையாதுன்னு ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி இவங்க குழந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள் நிறைய பேருக்கு இரிட்டேட்டை தான் கொடுக்குது அப்படின்றது நேற்று வந்து தீபக், நீங்கள் குழந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு இப்போ சொன்ன விஷயத்த திரும்ப நார்மலாக சொல்லுங்கள் அப்படின்னு நார்மலாக சொல்லி காமிச்சாங்க. ஸோ நார்மலாக உங்களால் பேச முடியும், அப்படியே அந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. வேணும் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டார் வேறு வாங்கியிருக்காங்க. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 49,556 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.23. சூப்பராக வந்து எஃப்ஜேவை கலாச்சார் செம்மையாக இருந்துச்சு. அதாவது நாங்கள் சர்வெண்ட்டுக்கு இருக்கோம், நாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவரே எடுத்துன்னு போய் செஞ்சு அங்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு பண்ணால் என்ன அர்த்தம், அப்போ எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சூப்பராக சொல்லியிருந்தார். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு விஷயத்தை நைட்டில் சொல்கிறார். என்னென்னா பிரியங்கா வந்து இவரை வந்து சொல்லியிருப்பாங்க வெளியில் உங்களுக்கு செம்ம ரீச் இருக்குன்னு. அதை வந்து வியானா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு ரீச் கிடச்சிருக்குன்னு. ஆனால் இதை வந்து இங்கே சொன்னால் ஒரு சில பைத்தியக்காரங்க நம்ப மாட்டாங்க. என்னென்னா அதை வந்து கலாய்ப்பாங்க. நேற்று அவங்க பிரியங்கா சொல்லும்போது கானா வினோத் கலாச்சார், அவங்க சொல்கிறதுல உண்மை நினச்சிட போகிறா அப்படின்னு. அந்த சொன்னதை வந்து பிரஜன் வேணும்ட்டு வாலண்டியராக வந்துட்டு நீ என்ன தானே சொன்ன, ஆம்பளையாக இருந்தால் சொல்லு, எவ்வளோ விஷயங்கள் இப்போ ரொம்ப கேவலமாக இருந்தது. பிரஜன் இவ்வளோ பண்ணுவோம் நான் நினச்ச கூட பார்க்கல. பட் திவாகர் ஓரளவுக்கு இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டு வரார்.
அதனால தான் பாருங்கள் மற்றவங்களுக்குலாம் ஜிக்ஸாக்காக இருக்குது பொசிஷன். ஆனால் திவாகருக்கு மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,036 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.5. ஸோ விஜய் பார்வதி உண்மையிலேயே வந்துட்டு செம்ம கண்ட்ரோல் இந்த வாரம் இருக்காங்க. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி ரொம்ப அரகண்ட்டாக லிசனிங் பண்ணாமல் இதை செய்ய முடியாதா அப்படி பேசினாலும் இந்த வாரம் வந்துட்டு அவங்களோட கேரக்டர்லேருந்து மாறலை. ரொம்ப பொலைட்டாக அடுத்தவங்கிட்ட வந்து கேட்குற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஒன்று நல்லா இல்லை. என்ன தெரியுங்களா, இவங்களை ட்ரீட் பண்ணுற விதங்கள். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனி வந்து நேற்று வந்துட்டு அவங்கள வச்சு ஒரு பாட்டு பண்ணாங்க, திருந்தாத உள்ளங்கள் இருந்த என்ன லாபம்னு. யார் கனி பாடுறாங்க உங்களை பார்த்து, அதை வேணுட்டுமே கலாய்க்கிறாங்களாம். ஆனால் ஒரு சூப்பரான விஷயத்தை பிரியங்கா பதிவு பண்ணாங்க. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், என்ன தான் கலாய்ங்க அந்த பொண்ணை, ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் பிக் பாஸ் சீசன் 9 ஒரு மாதமாக ஓட்டினது ஒரே ஒரு ஆள் தான், அவங்களால தான் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. அதுதான் விஜய் பார்வதி. நிறைய பேர் வந்துட்டு என்னங்க நீங்கள் விஜய் பார்வதிக்கு சொம்பு தூக்குறீங்க கேட்குறாங்கன்னா, சொம்பு தூக்கவே ஆரம்பிக்கலை. அவங்க பண்ணுற விஷயங்கள் மற்றவங்களோட ஓரளவுக்கு பரவாயில்ல, மற்றவங்க அப்போ அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாங்கன்றதான் இங்கே ஒரு பேச்சு. ஏன்னா விஜய் பார்வதி இவ்வளோ தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து அதை விட கேவலமாக பண்ணும்போது அப்போ விஜய் பார்வதியே பரவாயில்லன்னு தோணலையே. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எனக்கு இந்த சீசன் 9 இது வரைக்கும் யாரையும் பிடிக்கவும் இல்லை. 6வது பிளேஸ் பற்றி நான் விக்ரம் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 45,361 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.36. இவரெல்லாம் வந்துட்டு எப்படி பிக் பாஸ் சீசன் 9 எடுத்தாங்கன்னு தெரியல. இவர் எதுக்காக இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்தாருன்னு புரியல. ஏன்னா வெறும் ஸ்டாண்டப் காமெடியை மட்டும் வச்சுக்கிட்டு பிக் பாஸ் சீசன் 9 கப்பை வாங்கிட்டு போயிடலாம் நினச்சாரா, இல்லை இருக்கிற 2 வாரத்தில் நம்மளுடைய விக்கல்ஸ் யூடியூப் சேனலை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடலாம் நினச்சாருன்னு தெரியல. அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடி அந்த காமெடி சொல்கிறதுல கூட அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த காமெடி நான் வெளியே சொன்னேன்னா காசு சம்பாரிச்சிருவேனே ஸ்டேஜில் நின்று, அது எதுக்கு நான் இங்கே செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. இதில் வேறு திவ்யா கிட்ட வேறு பிரச்சனை பண்ணியிருப்பார் போல இருக்குது. திவ்யா காலையிலே சொல்லிட்டாங்க, நான் மேனேஜரா இல்லை இந்த விக்ரம் மேனேஜர் அப்படின்ட்டு. சரி தான் இது வேறையா அப்படி மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு போய் சண்டைலாம் போட போகிற ஆள் கிடையாது. இவர் பார்த்தா அப்படியே பசுமையாக அப்படியே புலி மாதிரி இருப்பார், ஆனால் பூனைக்குட்டி மாதிரி அடங்கிடுவாப்பில். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 40,085 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.27. ஸோ சபரி எல்லாருக்கிட்டையும் வந்து பரிதாப ஓட்டை வாங்கிட்டாப்புல. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாச்சுவாக நின்று அவரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க கேரக்டரை. இப்படி நிற்கிறது, கையை அப்படி மேலே தூக்கி நிற்கிறது, அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறது. எந்த ஸ்டாச்சு ரியாக்ஷன் கொடுத்துச்சு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் கஷ்டமான ஒரு விஷயம் தான். 24 மணி நேரமும் இந்த டாஸ்க் நடக்குன்னு சொன்னதுனால அவர் உட்காந்துட்டே இருந்தார், நின்றுட்டே இருந்தார். ஆனால் ஸ்டாச்சு மாதிரி இல்லை, அதுதான் உண்மை. அதை நம்ம ஒத்துக்கணும். அதே மாதிரி இவருக்காக இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சபரின்னு வேறு வந்துருச்சு. நான் தான் சொன்னேன்னா இல்லையா, இந்த கேரக்டர் அவர் கொடுக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னு. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 22,200 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.58. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் வந்து விட்டான்னா நம்ம திவ்யா காலை பிடிச்சிட போல இருக்கு. மேடம் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்க, வல்லவங்க, 4 தெரிஞ்சவங்க, இந்த விஜய் பார்வதி சரி இல்லைங்க அப்படின்றவர் போல இருக்குது. அந்த அளவுக்கு மோசமாக வந்துட்டு என்னத்தை சொல்கிறதே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சொம்ப தூக்குனா பரவாயில்ல, அண்டாவை தூக்கின்னு வராரு. அதுலேயும் வந்து பிரவீனுக்கு வந்துட்டு முன்ஜென்ம பகையாக இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் பார்வதி கிட்ட. பார்த்தாவே பிடிக்க மாட்டுது. ஒரு சில பேர் பார்க்க தான் பிடிக்காது. இவருக்கு பார்த்த அடுத்த நிமிஷம் விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. விஜய் பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜர், இவர் சர்வெண்ட்டு. ஆனால் வந்து விஜய் பார்வதிக்கு மரியாதை கொடுக்காம திவ்யா கிட்ட பேசுவாராம். கேட்டால் அதுக்கு ஒரு ஃபிலாசபி வச்சுருக்காரு. அப்படியே பேசி எல்லாரையும் நைஸ் பண்ணி ஒரு ஸ்டாரை வாங்கிட்டாரு. பட் வேலையில் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாரு. இந்த காண்டை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சா நல்லாயிருக்கும். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா துஷார் வந்திருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 19,081 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 3.94. நேற்று நைட்டு வந்து துஷார் லாஸ்ட்டில் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 9வது பிளேஸ் வந்திருக்காரு. காரணம் என்னென்னா காலையில் போடு அந்த மாதிரி. ஏன்னா திவ்யாவே முறைச்சார், செம்மையாக இருந்துச்சு. என்ன நீங்கள் வந்து இப்படி கோவம் போட்டு பேசிட்டு போய் அதான் கேட்கறதுக்கு நான் ஆளா, மற்றவங்க கேட்பாங்க, நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வந்த கெஸ்ட்டுக்கிட்டே போய் சொல்லிட்டார், இவங்க ஒரு சரியில்லைங்க, அவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கன்னு. கெஸ்ட்டுக்கிட்ட சொல்லி என்னப்பா பிரயோஜனம்னா, கெஸ்ட்டு மாதிரி வந்திருக்க கண்டஸ்டர்கிட்ட தானே சொன்னேன். ஆக மொத்தம் இந்த மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுதா இல்லையா? ஓ அப்படி. இவர் பேசின பேச்சால் திவ்யாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. 30 நாளாக வாயை மூடிட்டு இருந்த இவர்னா நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் சிட்டிக்கு கோவம் வந்துச்சுன்றாங்க. கோவம் வந்தால் சரி. 10வது பிளேஸ் பார்த்தா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 17,770 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.67. சாரி, நேற்று துஷாரோட கடைசியில் ரம்யா தான் இருந்தாங்க. இப்போ என்னமோ 10வது பிளேஸ் வந்திருக்காங்க. என்ன நடக்குது? அந்த அளவுக்கு அவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க கேட்டிங்கன்னா, நல்லா சொம்பு தூக்குனாங்க, சிங் சக்குன்னு சொல்லிட்டு அன்புக்கு ஜாலரா போட்டாங்க. அப்புறமா எஃப்ஜே கூட ஜாலியாக இப்போ லைவில் பார்க்கும்போது நல்லா கடலை போட்டாங்க. என்னையா நடக்குது, இதுக்கு ஓட்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா
296 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.57. எஃப்ஜே விப்பெல்லாம் நீங்கள் வந்துட்டு திவ்யா எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நீங்கள் பார்ப்பீங்க. முன்னாடி எங்கே பார்ப்பீங்க? நம்ம கனி இருக்கிற இடம், சபரி இருக்கிற இடம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சில பேர் வந்துட்டு யார் வெயிட்டாக இருக்காங்களோ, இந்த ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க, யார் அந்த பையனை வந்துட்டு வின்னிங் கார்ஸ் மேலேயே வந்து சவாரி பண்ணுவாங்கன்னு. அந்த விஷயம் இப்போ யாருக்கு பொருந்ததுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது எஃப்ஜே. காரியம் நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கழுத காலை பிடிப்பாங்கன்னு. இன்ஃபேக்ட் ரம்யா மாதிரி ஒரு ஆள், ஆனால் ரம்யா இவருக்கு பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஐஸ் வைக்கிறது என்ன, அப்படியே திவ்யா கிட்ட பேசுறது. அதனாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்ஜே வந்துட்டு திவாகர் பேசிட்டு இருக்கும்போது அந்த சபையிலேருந்து எந்திரிச்சு போகிறார் வெளியே, சீன் போட்டு. இவங்க சிரிக்கிறாங்க. எங்கம்மா போச்சு உங்களோட டெக்கோரம் டிக்னிட்டிலாம்? அது எஃப்ஜேக்கு மட்டும் கிடையாது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? அப்படி பார்த்தீங்கன்னா 17,160 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.54. இன்றைக்கி தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க திவ்யா கிட்ட தான். ஆனால் அதையும் வந்துட்டு நோஸ் கட் பண்ணுற மாதிரி திவ்யா வந்து கலாச்சி விட்டாங்க. இவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் கெமி கிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. சான்ஸ் கிடைச்சா நடிக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, மற்றபடி பெருசாக இல்லை. அதேமாதிரி இந்த வீக்லி டாஸ்க்கை அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். எல்லோரும் ஒரு கேரக்டரில் வந்துட்டு ஒரு வயசான ஒரு பாட்டி, ஒரு வயசானவங்க, இல்லை வந்து இந்த கிராமத்துலேருந்து வந்த ஒரு ஆள், இல்லை நம்ம கானா வினோத்தே வந்து பார்த்திங்கன்னா வியாசர்பாடியை பற்றி சொல்லுவார். நான் வந்து நின்னட அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லாங்கில் வந்துட்டு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா போன சீசன் அதுக்கு முந்தின சீசனில் ஏதாவது ஒரு கேரக்டர் கேரி பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு தொழிலாளர்கள் நடிச்சிட்ருக்காங்க. இது எங்கே போய் முட்டிக்கிறது? சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,84,460 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.